இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12:9. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். இந்த உலகத்திலே எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் தேவனுடைய கிருபை மட்டும் நமக்கு போதும். அவருடைய கிருபை நம் பலவீனத்தில் பலன் தந்து நம்மை தாங்கி தேற்றி நிலைநிறுத்தும். நம் பலவீனத்தில் அவர் பலன் தந்து நமக்கு உதவி செய்வார். சைக்கிள் ஓட்டி மலையேறுவதில் அனுபவமிக்க ஒருவர் மலை மேல் இருக்கும் இடத்திற்கு செல்ல புறப்பட்டார். மிகவும் எளிதாக சில நிமிடங்களில் மலையேறி வந்த பின் திடீரென்று எதிர்காற்றாக இருந்தபடியினால் சைக்கிளை ஓட்ட முடியவில்லை. கைகளும் கால்களும் அசந்து விட்டது. அந்த நேரத்திலே ஒரு மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவர் பக்கத்தில் வந்து, எதிர்காற்றாக இருப்பதால் நீங்கள் மிகவும் சிரமப்பட்டு ஓட்டுகிறீர்கள், களைத்திருக்கிறீர்களே, இந்த கயிற்றை என்னுடைய மோட்டார் சைக்கிளில் இருந்து உங்களுடைய சைக்கிளுக்கு கட்டிவிடுவோம். நீங்கள் சைக்கிளை பிடித்தால் மட்டும் போதும், எளிதாக வந்துவிடலாம் என்றார். உடனே இவரும் சந்தோஷத்தோடு சம்மதித்தார். கயிற்றை கட்டின பின் மோட்டார் சைக்கிள் புறப்பட்டது. இவரும் எந்த சிரமமும் இல்லாமல் மிகவும் எளிதாக மலை மேல் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார். இதுபோல நாமும் இதற்கு மேல் அடியெடுத்து வைக்க முடியவில்லையே என்ற சரீர களைப்போடு அல்லது மனதிலே சோர்வோடு காணப்பட்டாலும் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்வோம். நம் பலவீனத்தில்தான் தேவனுடைய பலனை நாம் பார்க்க முடியும். மோட்டார் சைக்கிளுடன் கயிறு கட்டின பின் சைக்கிளில் சென்றவர் எப்படி எந்த சிரமமும் இல்லாமல் தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்றாரோ, அதே போல தேவனுடைய கிருபையை நாம் சார்ந்து கொள்ளும் போது தேவனே நம் பலவீனத்தில் பலன் தந்து நம்மை நடத்தி செல்வார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்தில் பலன் தந்து நடத்துகிற உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த உலகத்திலே தேவனுடைய கிருபையை மாத்திரம் நாங்கள் எப்பொழுதும் சார்ந்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.